பிரவீன்குமார், சுவமோட்டோ அடிப்படையில் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றமே அதை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. அப்போது கல்வராயன் மலைப்பகுதியில் காலம் காலமாக இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதற்கு காரணம் என்ன? கடந்த ஆண்டு இதே போல மரக்காணம் பகுதியில் உயிர் பலி ஏற்பட்டது, இந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்கதையாகி கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்றும் அந்த மாவட்ட மக்களின், மலைவாழ் பழங்குடி மக்களின் சமூக பொருளாதார நிலைகளை கருத்தில் கொண்டு முன்னேற்ற திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை அந்த பகுதியில் செயல்படுத்தி இந்த கள்ளச்சாராயத்தை தொழிலாக செய்யும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியுமா? அந்த மக்களுக்கு கல்வி மற்றும் பல தொழில்கள் தொடர்பான வாய்ப்புகளை புதிதாக சிறப்பு நிதி அடிப்படையில், சிறப்பு திட்டங்களின் அடிப்படையில் உருவாக்கி தர இயலுமா என்ற கேள்விகளை எழுப்பி இது தொடர்பாக டிஜிபி மற்றும் தலைமைச் செயலாளர் ஆகிய இருவரும் சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாகம் ஆகிய 2 துறைகளிலும் அவர்களை ஒழுங்குபடுத்தி அந்த பகுதியில் கள்ளச்சாராய ஒழிப்பு பணியை மேற்கொள்ள இயலுமா என்பது தொடர்பாக தற்போது உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. பிரவீன்.